திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று மகா தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இப்போ இந்த மகா தேரோட்டத்தோட சிறப்பு என்ன? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றம் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தீபத் திருவிழா 7ஆம் நாளான இன்று மகா தேரோட்டமானது நடைபெறுகிறது. காலை 7 மணி அளவில் கோவில் இணை ஆணையர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் விநாயகர் தேரை வடம் பிடித்து விநாயகர் தேரானது தற்போது மாட வீதிகளில் வலம் நிலையை அடைய உள்ளது. தொடர்ந்து 9 மணி அளவில் முருகர் ரதமானது மாட வீதிகளில் பக்தர்கள் வடம் பிடிக்கப்பட்டு தேரினை இழுக்கப்பட்டு பிற்பகல் 1 மணி அளவில் அண்ணாமலையார் தேர் என்ற கூடிய மிக உயரமான தேர், இது ஆசியாவிலே இரண்டாவது மிக பெரிய தேராகும். கிட்டத்தட்ட 300 டன் எடை கொண்ட இந்த தேரை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இயக்கக்கூடிய நிகழ்வானது இது பிற்பகல் 1 மணி அளவில் அந்த அண்ணாமலையார் தேரோட்டம் தொடங்கும். இந்த தேரோட்டத்தையொட்டி திருவண்ணாமலை முழுவதுமே விழாக்காலம் போன்றுள்ளது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக உள்ளது. அதே போல தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேரோட்டத்தை ஒட்டி தேரோட்டத்திற்காக வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் 2000 போலீசார் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மாட வீதி முழுவதும் வாகனங்கள் வராத வகையில் பல்வேறு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. காயத்ரி, சதீஷ், விவரங்களுக்காக